அம்பரம் ஊடறுத்து ஆகாயத்தை உதைத்து கொண்டு விண்ணமுட்ட பறந்தான் திருவிக்கிரம பெருமாள். திருவிக்கிரமனை பத்தி 3 இடங்களில் திருப்பாவையில் காணப்படுகிறது. ஒன்று ஓங்கி உலகளந்த உத்தமன். அடுத்தது இன்னைக்கு நாம பார்த்துட்டு இருக்கிறது அம்பரமே தண்ணீரே அம்பரமூடறுத்து ஓங்கி. அப்ப திருவிக்கிரமனை போல வளர்ந்து இருக்கணுமோ இல்லையோ? எல்லாருக்குமே ஆசைதான். அப்ப நாம இப்படி இருக்கோம், புத்தாண்டு பிறந்திருக்கு, கண்டிப்பா இன்னும் புது வருஷத்துல இன்னும் நன்னா வளரணும்னு தோணும். ஓங்கி உலகளந்த அப்படிப்பட்ட பெருமான் அம்பரமூடரு தோங்கி உலகளந்த உம்பர்கோமான். உம்பர்கள்னா தேவர்கள். தேவர்களுடைய தலைவனான இந்திரனுக்கு அவனுடைய வேண்டுகோளின்படி 3 ராஜ்யத்தை மீட்டு கொடுத்தாரோ இல்லையோ? உம்பர் ஹோமானே உறங்காது எழுந்திராய், கண்ணா எழுந்திருன்னு கூப்பிட்டாள். கண்ணனிடத்தில் பேச்சில்லை, சலனம் இல்லை, நகரவே இல்லை. ஏன் யோசித்தாள்? ஓ, தப்பு பண்ணிருக்கோம், யசோதை எழுப்பினோம், முன்னால் நந்தகோபாலன் எழுப்பினோம், நேர கண்ணனிடத்துல வந்துட்டோமே. இன்னும் பாக்கி பக்கத்தில் இருக்கிற பலராமனை எழுப்பிட்டுனா கண்ணனை எழுப்பி இருக்க வேண்டும். ஆதிசேஷனை எழுப்பாம நேர கண்ணனிடத்துல வர முடியுமா? சட்டுன்னு மாத்திக்கிறா பாட்டை. இப்போ அப்ப உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற் கடலடி செல்வா பலதேவா. செம் சிவந்த, பொன் பொன் போன்ற, கடல் அடி அழகான திருவடிகள். செம்பொற் கடல் அடி, பொன்னால் கடல்கிற ஆபரணம் சாத்தி இருக்கிறான்னு சொல்லலாம், அல்லது சிவந்திருக்கிற திருவடின்னு பொருள் பண்ணலாம். செம்பொற் கடலடி செல்வா, நல்ல செல்வமுடையவரே, கண்ணனுக்கு அருகாமையே செல்வம், கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணக்கூடியவரே. பலதேவா, நல்ல பலசாலிங்கிறதுனால பலதேவன் பேர். செம்பொற் கடலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேர். உம்பினா உன் தம்பி என்பது மருவி உம்பின்னு தேங்கி நிற்கிறது. அப்ப உம்பியும் நீயும் உறங்கேல், நீயும் உன் தம்பியும் தூங்கக்கூடாது. பலராமன் திருவடிய பூமியில வச்சாரோ கண்ணன் அடுத்து அவதரித்தார்.